ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தாமதமாகியது. இதனால் கிளையண்ட் ரொம்ப கோபமாய்விடம் நேரடியாக புகார் சொல்லினார். இந்த ப்ராஜெக்ட் எளிதான ஒன்று இல்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன். கிளையண்டை இழப்பது வாய்ப்பே இல்லை. அதனால் சிஇஓ உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைத்தார். பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னார். தாமதம் அது டெவலப்பர்கள் காரணம். அவர்கள் நேரத்துக்கு கோடு டெலிவர் பண்ணல. டெவலப்பர்கள் எதுக்கு கோடு டெலிவர் பண்ணலன்னு சொன்னாங்க. நாங்க பண்ண முடியல. டெஸ்டிங் டீம் எங்களுக்கு பூரணமான ரெக்வயர்மெண்ட்ஸ் தரல. டெஸ்டிங் டீம் நேரத்துக்கு ஏன் ரெக்வயர்மெண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொன்னது. அந்த நாளே HR டீம் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதில் தாங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம். HR டீமையும் கேட்டார் CEO. அவர்கள் சொன்னது, நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது உங்களாலதான். நீங்கள் பிளான் பண்ண சொல்லினீங்க. இப்படின்னு பிளேம் நா ஃபுல் சர்க்கிள் ஆகி வந்து விடமே முடிஞ்சது. முடிவு, ஒரு நல்ல தலைவரா இருக்கணும்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம், ஈவன் வென் த பிளேம் கம்ஸ் பேக் டு யூ. ஆனா ஒரே ஓர் சூர்ஸ் மொரால்தான் அசராமல் இருக்கணும். இது எளிமையானதா?